ஹே ஹை டியூட்ஸ், இன்னைக்கு நாம லவ் அட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட்டுங்கிற சைனீஸ் ரொமான்டிக் ஃபேண்டசி ட்ராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் தன்னை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ தனக்கு கொடுத்த அந்த பவரை திரும்ப நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோக்கே கொடுக்க சொல்லிடுறதுனால லேங் தன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கு நடுவில் ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கச்ச ஹீரோ மனசுக்குள்ள ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லவும், நீ எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டப்ப பண்ணில, அதே மாதிரி இப்போ உனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, ஸோ என்னால் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படியே கையை இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ட்ரீமில் வர நம்ம ஹீரோயின், நான் ஒரு அன்லக்கி, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது, அதனால தான் எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் என் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்குள்ளே தான் எனக்கு கேன்சர் வந்துருச்சு. ஸோ என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியாமல் நான் ஒரு மர்மமான இருட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும்போது தான் அங்கேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக நீ என்னோட வாழ்க்கையில் வந்த. என்னோட வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு லைட்டாகவுமே இருந்த. ஈவன் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது. நான் உன் கூட இருந்த ஒரு நிமிஷமுமே ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். பட் இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு வழிகாட்டுற ஸ்டாராக இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே மறைஞ்சிடுறா. கட் பண்ணால் தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கு நடுவில் எனர்ஜி ஷிஃப்டிங் பண்ணி வைக்கிறதுனால நம்ம லேங்குமே ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பிச்சிடுறான். ஆனால் இந்த மிஷன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுறதுனால நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. தென் மயக்கத்தில் இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோ பக்கத்தில் ஹீரோயின் இல்லாததுனால லேங் கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது, அப்போது உனக்கு ஹீரோயின் தான் ரொம்பவே முக்கியமானு கேட்டு அவன் ரொம்பவே சோகமாகிடுறான். பிகாஸ் லேங் நம்ம ஹீரோக்காக தான் அந்த பிளானட்ல இருந்துமே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக தன்னோட எனர்ஜியையுமே யூஸ் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கச்ச நம்ம ஹீரோ கண் விழிச்ச உடனே ஹீரோயினை பற்றி கேட்கறதுனால லேங்குக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட, ஹீரோயின் இறந்துட்டா நீ என் மேலே கோவப்படுவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், பட் நீயா ஹீரோயினானு வரும்போது கண்டிப்பாக என்னால் ஒன்றை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுதுன்னு சொல்கிறதுனால அதுக்கு நம்ம ஹீரோ என்னால் எப்படி ஒன்றை வெறுக்க முடியும், ஐ எம் சாரின்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால பரவாயில்ல விடு, நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு லேங் சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை மயக்கம் போட வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட பேசினது, பழகுனது, மீட் பண்ணது, சந்தோஷமா பேசினது, சிரிச்சதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே சோகமா போயிட்டு இருக்கும் போது சடனா அவளை யாரோ கடத்திடுறாங்க. வேற யாரும் இல்லை, ரேங்மேன் தான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினை வளைச்சி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவளை பார்த்து முறைக்கிறதுனால, எங்க இன்னும் உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னோட ஏலியன் ஃபியான்ஸே வரல, அவன் கண்ணு அப்படியே ரத்த கிளறியா மாறும்போது நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, இப்போ அவனை வர சொல்லு பார்ப்போன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எடுத்த வீடியோஸ் எல்லாம் அவள் விபோவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின், இப்போ நீ பண்ணிட்டு இருக்க இந்த காரியத்தோட பின்விளைவுகளை கண்டிப்பாக உன்னால் தாங்கவே முடியாதுன்னு சொல்லவும், என்னையே நீ சபிக்கிறியான்னு கேட்டு ஹீரோயினை அடிக்கிறா. பட் டக்கு நம்ம ஹீரோயின் அவளை கடிக்கிறதுக்காக போகும்போது, பரவாயில்லையே ஹீரோ கூட நீ இருந்த கொஞ்ச நாள்லயே உன்னோட எல்லா பழக்கத்தையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை வீடியோ எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுடுறா. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினோட மொபைல்ல இருந்தே நம்ம ஹீரோக்கும் லேங்குக்கும், நீங்கள் 2 பேரும் எனக்கு பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் ரொம்பவே தேங்க்ஸ், பட் இதோட நாம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கலான்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணுறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்கிறதுனால, நான் இந்த மெசேஜை சென்ட் பண்ணக்கூடாதுன்னா நீ என்கிட்ட பயங்கரமாக கெஞ்சணும், என் காலில் விழுந்து கெஞ்சணும், அப்போ வேணும்னா நீ என்கிட்ட கேட்குறத பற்றி நான் யோசிக்கிறேன்னு அவர் ரிப்ளை பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோயின் வேறு ஆப்ஷனே இல்லாததுனால தன்னோட தங்கச்சிக்கிட்டேயே தன்னை விட்டுற சொல்லி பயங்கரமாக கெஞ்சுறாங்க. ஆனால் அவள் ஹீரோயின் கன்னத்திலேயே அரைஞ்சிடுறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மொபைல்ல இருந்து ரேங்க் சென்ட் பண்ண மெசேஜ் நம்ம லேங்குக்குமே வந்துடுது. பட் அவன் கரெக்டாக இதெல்லாம் ரேங்க்மேன் தான் பண்ணியிருக்காங்கிறதையுமே கண்டுபிடிச்சிடுறான். அப்புறம் என்ன, ஸ்பாட்டுக்கு போய் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு ரேங்க்மேனோட முகத்தில் ஒரு பெரிய கீரலை போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் அப்பயுமே நம்ம ஹீரோயின், நான் ஹீரோவை பார்க்க விரும்பலை, பிகாஸ் ஹீரோ என்னை ஒரு வேலை பார்த்துட்டான்னா கண்டிப்பாக என்ன காப்பாற்றுறதுக்காக அவனோட லைஃபையே அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான்னு சொல்லவும், நீ தான் ஹீரோவை இவ்வளோ லவ் பண்ணுறீல, அப்புறம் எதுக்காக ஹீரோவை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டேன்னு லேங் கேட்க, நான் ஹீரோ கூட வாழ்கிறத விட ஹீரோவோட நினைவுகளில் ரொம்பவே அமேசிங்கான கேர்ளாக வாழ தான் ஆசைப்பட்றேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறான். என்னால் இப்போ வரைக்கும் காதல்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கவே முடியலன்னு லேங் சொல்கிறான். ஆமாம், அதுதான் உண்மையான காதல்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறான். தென் ஹீரோயின் எங்கன்னு ஹீரோ கேட்க, அவளுக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லை, ஒருவேளை நீ அவளை மறுபடியும் பார்த்துட்டீன்னா கண்டிப்பாக உன்னால் ஒரு புது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாதுங்கிறதுக்காக ஹீரோயின் இங்கே இருந்து போயிட்டா. ஸோ இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கையை நீ ஒரு ரீசனோட வாழு,
தேவையில்லாம உன்னையே நீ ஏமாத்திக்காத, பிகாஸ் இன்னும் கொஞ்ச நாளையில ஹீரோயின் சாக தான் போறான்னு லேங் சொல்றான். எனக்கு அது தெரியும், பட் நான் கண்டிப்பா ஹீரோயினை சாக விட மாட்டேன். அப்படி ஒரு வேளை ஹீரோயின் சாம்பலா மாறினானா நான் ஒரு மரமா மாறுவேன். அதுவே ஹீரோயின் ஒரு மலை துளியா இருந்தானா அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க நான் கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க மீனா இருப்பேன். பட் ஒருபோதும் நான் ஹீரோயினை விட்டு பிரிய மாட்டேன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே எமோஷ்னலா சொல்லிட்டு இருக்கத அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினுமே கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். அப்படி இருந்துமே நம்ம ஹீரோவால ஹீரோயினை கண்டுபிடிக்கவே முடியல. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரவும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஹர்ட் ஆகி ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்பட்டு தேட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க ஒரு உயரமான இடத்துல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி ஐ லவ் யூன்னு கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுற நம்ம ஹீரோயினை எழுப்புறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிற மாதிரியே தெரியல. ஸோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ வழக்கம் போல தன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் வேண்டாம், நான் சாகிறதுக்கு முன்னால உன்னோட ஃபேஸை பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும். ஈவன் நீ உன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு நான் ஒன்றும் வேர்த் இல்லைன்னு சொல்லிடுறான். இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாது, பிகாஸ் நீ தான் என்னோட எல்லாமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக அலறதுனால நீ எனக்காக ஒரு மரமாகவும் இருக்க வேண்டாம், மீனாவும் இருக்க வேண்டாம். இப்போ நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் இறந்து போனதுக்கப்புறம் நீ வேற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நீ நான் பொண்ணுங்க போட்டி போட்டு க்யூவில் நிற்பாங்க. அதில் என்னை விட பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கிற பொண்ணாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழணும். பட் இப்போ எனக்கு லாஸ்ட்டாக ஃபயர் ஒர்க் பார்க்க ஆசையாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே சொடக்கு போட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் நம்ம ஹீரோவால் அந்த ஃபயர் ஒர்க்ஸை அங்கே வர வைக்க முடியலை. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இதோ வர வச்சிடுறேன் நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால தன்னோட பவரை நம்ம ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோவால் அந்த ஃபயர் ஒர்க்ஸையுமே வர வைக்க முடியலை. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுமே அதுக்குள்ளே மயங்கிடுறா. கட் பண்ணால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இப்போ பயங்கரமாக மென்டலி சிக்காகி இருக்க ரேங்க்மேன் ரோட்டில் போகிற வர எல்லார்கிட்டையும் நான் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸாவுமே ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், ஹீரோ அண்ட் லேங்லாம் எங்கே போனாங்க, ரொம்ப நாளாகவே அவங்களெல்லாம் காணுமே, அவங்க 2 பேரை பற்றி உங்களுக்கு எதுனா தெரியுமான்னு ப்ரெஸ் பீப்புளெலாம் கேட்கும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க எல்லாரையுமே இங்கே இன்வைட் பண்ணேன். பிகாஸ் நான் இந்த மூவி இண்டஸ்ட்ரியை விட்டே போக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நம்ம ஹீரோ மடியிலேயே இறக்க போகிறதா இருப்பாள். அப்போவே நம்ம ஹீரோ தன்னோட பிளட்டை கொடுத்து ஹீரோயினை காப்பாற்றிருப்பான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் ஒரு மலைக்கு மேலே மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவும் இறக்கலை, ஹீரோயினுமே இறக்கலை. அப்போ நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் காதலை பொறுத்த வரைக்கும் சோகங்கிறது டெம்பரவரியான ஒன்று தான், அதை நாம் கடந்து போகிறதுக்கு எப்பயுமே ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. பட் அதுக்காக நாம் ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி இந்த சீரீஸையுமே முடிச்சிடுறாங்க. ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த சீரீஸுமே முடியுது. இந்த சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நாம் வழக்கம் போல் ஸ்னோ ட்ராப் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் ஸ்னோ ட்ராப்போட 14th எபிசோட்கான பார்ட் 1ல் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.